ஹலோ டெக்கீஸ் வணக்கம். லைக் இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி ஆல்ரெடி கிளாஸ் எடுத்தது என்னென்னா கால்பேக் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோன்னா கால்பேக் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்டாக இருக்குன்றது பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக ஃபங்க்ஷனோட கேசஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன், தென் வேறு என்ன சொல்ல, வேரியபிள் டிக்ளேர் ஃபங்க்ஷன், நிறைய விஷயம் வந்து முன்னாடி பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ என்னென்னா கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஈவெண்ட் லூப்பில் இருக்கிற கால்பேக் கியூ அண்ட் கால் ஸ்டாக் கியூ, தென் மைக்ரோடாஸ்க் கியூ, தென் எப்படி வந்து ஈவெண்ட் லூப் ஆனது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தெளிவாக தெரியும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நாட் கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் கேஸ் தெளிவாக தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து asynchronous ஆப்ரேஷன் மேக் பண்ணுறது. தென் asynchronous ஆப்ரேஷனுக்கும் சிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனுக்குள்ள டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும், ரைட்? ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் முன்னாடி செக்ஷன் எடுத்துட்டேன். ஐ ஹோப் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? தென் நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஈவெண்ட் லூப்புக்கான பேசிக் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா ஈவெண்ட் லூப்போட கம்ப்ளீட் டீப்பாக ஃபுல் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். பட் இப்போதுக்கு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மட்டும், ரைட்? Okay, so I repeat callback function definition சொல்கிறேன். So your function, when your function we are calling, that function calling another function later அப்படி சொல்லலாம். நாட் லேட்டர், இட் வில் பி ரிட்டர்னிங் அனதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனானது இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரீகால் பேக் பண்ணப்பட்டால் அது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா செட் டைம் அவுட்ன்றது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக செட் டைம் அவுட்ன்றது என்னென்னா ஒரு ஏசிங்க்ரோன் ஆப்ரேஷனை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ என்ன மார்க் பண்ணுறேன் பாருங்கள், செட் டைம் அவுட். ஸோ இது வந்து ஒரு ஏசிங்க்ரோன் ஆப்ரேஷன் மேக் பண்ணுறதுக்காக, ரைட்? பட் இது வந்து செட் டைம் அவுட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். செட் டைம் அவுட் bracket, the flower bracket, right? Okay, so எப்போ தான் வந்து நம்ம ஆஃப் போட்டோமோ, ஆஃப் சொல்லலை, ஃப்ளவர் bracket சொல்ல, இது வந்து ஃபங்க்ஷன் கேஸ், ரைட்? அப்போ வந்து செட் டைம் மட்டும் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஆனது 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு மில்லி செகண்ட், 3000 மில்லி செகண்ட், 4000 மில்லி சம்திங். இது வந்து செட் டைமோட்டோட ஆக்சுவலான சின்டாக்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த செட் டைமோட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. எப்போ அப்படின்னா எப்போ வந்து செட் டைமோட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் நடக்குதோ அப்போது இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. நான் செலக்ட் பண்ணிக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணப்படுது அப்படின்றது தான் இது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் ஆனது இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணப்பட்டால் அது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஷர் சொல்லலாம். ஸோ ரைட்ஸ் க்ளோஷர் என்ன பண்ணும், closure having some set of variable, a function having some set of scope, variable. Inner function access the parent function scope whenever we are calling the parent function, right? அதாவது என்னன்னா எப்போ வந்து ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறனோ அப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் ஆனது பேரண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப் வந்து ஆல்வேஸ் அக்சசபிளாக இருக்குன்றது தான் க்ளோசரோட கான்செப்ட். ஸோ அதை பற்றி நம்ம டிப்பாக போவேன்னா, பட் இதில் என்ன கேஸ்னா க்ளோசரும் ஒரு கைண்ட் ஆஃப் கால்பேக் ஃபங்க்ஷன். ஏன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இது அக்சஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா வேறு என்ன சொல்லலாம், நிறைய மெத்தட் இருக்குது. அரே பொறுத்த வரைக்கும் சரி, ஃபில்டர் ஃபங்க்ஷன், தென் ஃபைன் ஃபங்க்ஷன், வேறு என்ன சொல்லலாம், மேப் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ ஃபில்டர்ன்றது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா டைப் பண்ணுற பாருங்கள். ஜஸ்ட் ஒரு அரேன்னு வச்சுக்கோங்க, ARRAY அரே டாட் ஃபில்டர், FILTER ஃபில்டர். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது, சரிங்களா? இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஃபில்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால்பேக் பண்ணுறப்பட்டதால் எப்போல்லாம் வந்து அரே டாட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அப்போ அந்த செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் கால்பேக் ஃபங்க்ஷன் ஆனது கால்பேக் பண்ணுவோம், சரியா? இதுதான் வந்து கால்பேக் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ ஐ திங்க் கால்பேக் ஃபங்க்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணப்படும் பொழுது அது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணப்பட்டால் அது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஈவெண்ட் லூப் கான்செப்ட் போகணும், சரி? இந்த வீடியோ வந்து ஈவெண்ட் லூப் தான் பேசிக் கான்செப்ட், சரிங்களா? இந்த செஷன் என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஈவெண்ட் லூப் கிடையாது. ஈவெண்ட் லூப் பேசிக்கோட கம்பனண்ட்லாம் பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஈவெண்ட் லூப் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு நான் சொல்லித்தரோம், சரிங்களா? ஸோ ஈவெண்ட் லூப் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லூப், அதாவது ஒரு லூப் ப்ராசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுது, சரிங்களா? அந்த ஈவெண்ட் லூப் கான்செப்ட் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில காம்பனண்ட்லாம் தேவை. ஸோ என்னென்ன காம்பனண்ட் அப்படின்னா கால் ஸ்டாக்னா என்ன, தென் BBPSனா என்ன, தென் மைக்ரோடாஸ்க் கியூனா என்ன, தென்
மேக்ரோ டாஸ்க் கியூ அப்படின்னா என்ன, கால்பேக் கியூனா என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதான் நமக்கு ஈவெண்ட் லூப் கான்செப்ட் தெரியும். ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்கள், என்னோட லெஃப்ட் சைடில் ஒரு கால் ஸ்டாக் இருக்குன்னு, தென் என்னோட டாப்பில் வந்து கோட் இருக்குது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். தென் என்னோட பாட்டத்தில் வந்து என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ் ஆகிற ஒரு ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கோங்க, அது வந்து ஈவெண்ட் லூப் பர்சன் ஒரு. தென் அது ரைட் சைடில் என்னென்னா ஒரு கால்பேக் கியூ. ஓகே, ஸோ மைக்ரோடாஸ்க் கியூ, கால்பேக் கியூ, macro task queue, okay, then event loop in the people இவங்க எல்லாம் call stack queue, then call stack queue இல்லை call stack, okay, then web APIs. இந்த web APIs வந்து மறந்துடுங்க, சரியா, நான் லிட்டராக சொல்லித்தரேன். ஸோ இந்த 1 2 3 4 ஆல்சோ web APIs வந்து ஒரு 5 people என்ன பண்ணோன்னா ஒரு கோட் எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கான மேஜரான காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா கண்ணால் அப்படின்னு கேட்டால் முடியாது. பட் ஜிஎஸ் என்ஜினோட இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்மளால் பார்க்க முடியும். தென் we can நம்ம என்ன பண்ணோம், ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் கால் ஸ்டாக்கா, இதுதான் ஈவெண்ட் லூப்பா, இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஏசிங்க்ரோனஸ், இதுதான் சிங்க்ரோனஸ் அப்படின்ற ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனான ஒரு கான்செப்ட் பாதி தெரிஞ்சாலும் மிச்சம் இருக்கிறது நம்ம இமேஜினேஷன் பண்ணுவோம், சரிங்களா. இது நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, கால் ஸ்டாக்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குது, கன்சோலர் லாக் எக்ஸ், கன்சோலர் லாக் ஒய், கன்சோலர் லாக் ஜெட். இப்போது இது வந்து ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, சாரி, சிங்க்ரோனஸ் தானே ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும், லைப்ரரி டிடெக்டிங். So I repeat JavaScript definition. JavaScript basically a client-side scripting language. It is synchronously single-threaded. Synchronously ஒரு நேரத்தில் லைன் பை லைன் ஆஃப் கோடு டாப் டு பாட்டம் வந்து லைன் பை டிடெக்ட் ஆகும். ஆல்சோ ஒரு நேரத்தில் ஒரு பர்டிகுலர் கோட் ஆஃப் கோடு தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும், சரிங்களா. இதுதான் வந்து சிங்க்ரோனஸ் சிங்கிள் த்ரெட். டாப் டு பாட்டம் வரும், பாட்டம் டு டாப் போகாது. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடோ இல்லை 10th லைன் ஆஃப் கோடு வந்து ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூஷன் நடக்காது. பட் எக்ஸிக்யூஷன் நடக்கும். எப்போ அப்படின்னா, எப்போ அந்த பர்டிகுலர் கோடானது ஏசிங்க்ரோனஸ் ஆப்ஷனாக மாறும், ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுதோ அப்போது அது வந்து ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன்ன்ற கேஸில் ஃபஸ்ட்டு கோடும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடும் தேர்ட் லைன் 10th லைன் இருக்கிற கோடு எக்ஸிக்யூஷன் நடக்கும், சரிங்களா. இது சிங்க்ரோனஸாக சிங்கிள் த்ரெட் வந்து டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் இப்போ என்னென்னா, கால் ஸ்டாக்னா என்னென்னா, கன்சோலோட எக்ஸ், கன்சோலோட ஒய், கன்சோலோட இசட் கொடுத்துருந்தேன், ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடு என்ன கோடு அப்படின்னா, என்னோட கன்சோலர் லாக் எக்ஸ் ரன் பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், லைன் கன்சோலர் லாக் வந்து எக்ஸ் வந்துருக்கு, அது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. அது என்ன பண்ணும், ஜேஎஸ் என்ஜின் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு லைனும் வந்து கான்ஸ்டாக்குள்ளே போட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணும், சரிங்களா. கான்ஸ்டாக்குள்ளே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணும், ரைட். இப்போது கான்ஸ்டாக்குள்ளே போடும்போது ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் எக்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும், லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூஷன் ஆகும், லைன் நம்பர் 3 எக்ஸிக்யூஷன் ஆகும். ஃபஸ்ட்டு கான்ஸ்டாக்குள்ளே லைன் நம்பர் 1 போனதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூஷன் நடக்கும். லைன் நம்பர் 3 எக்ஸிக்யூஷன் நடந்ததுக்கப்புறம் லைன் நம்பர் 4 எக்ஸிக்யூஷன் நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் நடந்துகிட்டே இருக்கும், சரிங்க. இதுதான் கால் ஸ்டாக். கால் ஸ்டாக் யூஸ்டு டு வர கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதாவது குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் வந்து எப்போ வந்து ஒரு சிங்கிள் லைனாக கோடு வந்தாலும் ஒரு குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் கிரியேட் பண்ணப்பட்டு தென் அந்த கோடு வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும், சரியா. இது வந்து கால் ஸ்டாக்கோட வேலை. ஓகே, இது கிளியர். ரெண்டாவது மைக்ரோடாஸ்க் கியூ, கால்பேக் கியூ. ஓகே, மைக்ரோடாஸ்க் கியூ போகிறதுக்கு முன்னாடி கால்பேக் கியூ பார்த்தலாம், சரிங்களா. ஸோ இந்த கால்பேக் கியூ என்ன பண்ணணும்னா, எனக்கு லைன் நம்பர் 1 வந்து கன்சோல் லாக் எக்ஸ் இருக்குது, லைன் நம்பர் 2 வந்து கன்சோல் லாக் ஒய் இருக்குது, லைன் நம்பர் 3 வந்து கன்சோல் லாக் ஜெட் இருக்குது. லைன் நம்பர் 1 வந்து அப்புறம் லைன் நம்பர் 2க்குள்ள கன்சோல் லாக் எக்ஸ் பதிலாக செட் டைம் மோட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹாய் ஹலோ ஐ எம் வினோத்னு கொடுத்துட்டு அதோட மில்லி செகண்ட் வந்து 3000 மில்லி செகண்ட் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்கள், ரியல் கோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தென் இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிச்சு, கால் ஸ்டாக்குள்ளே போட்டு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் லைன் ஆஃப் கோட் வந்து ஒரு ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன், ரைட். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து டைம் பேஸ்ட் ஆக்ஷனோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எக்ஸிக்யூஷன் வெயிட் பண்ணாது. டைம் பேஸ்ட் ஆக்ஷன் 3000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கோம். அப்போது லைன் நம்பர் 3க்கோ 4த்துக்கோ ஜம்ப் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்ருக்கு. எப்போ வந்து லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூஷன் முடியுதோ, 2 கோடு வந்து டைம் முடியுதோ அப்போ தான் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இப்போ வந்து டைம் பேஸ்ட் ஆக்ஷன்ன்றதால இது என்ன பண்ணணும்னா, எங்கே போய் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வெப் APIஸ்ல வெயிட் பண்ணிவிடும். அது வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கால் பேக் அது வந்து எக்ஸிக்யூஷன் முடியறதுக்கு வெயிட் பண்ணோம். பட் வெயிட் பண்ணுற கேஸில் ஆல்ரெடி வந்து கால் ஸ்டாக் கியூவில் மற்ற கோடு எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்றது எல்லாமே லைன் நம்பர் 3 4 5 எக்ஸிக்யூஷன் நடக்குதில்ல, இந்த 2 வெளியில் போனது இல்லைங்களா, டைமுக்காக வெயிட் பண்ணது இல்லைங்களா, அதுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, அது போய் எங்கேயோ ஒரு இடத்த வந்து வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணப்படுற இடம் தான் கால்பேக் கியூ. கால்பேக் கியூ வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம் வந்து வெயிட் பண்ணப்படணும், சரியா. அது கால்பேக் கியூ, கிளியர். ஸோ
இப்போ இந்த கால்பேக் கியூ வந்து வெயிட் பண்ணுது. நவ் லைன் நம்பர் 3, 4 எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லைன் நம்பர் 4 எக்ஸிகியூஷன் வந்து கன்டினியூஸ் ஆகும். சரியா? அது எங்கேருந்து வரும்? கால்பேக் கியூலேருந்து வரும். இப்போ இந்த கேஸில் கால்பேக் கியூ மட்டும் வந்து வெயிட் பண்ணாது. ஐ மீன் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் டைம் பேஸ்டுன்றதால அது கால்பேக் கியூல வெயிட் பண்ணுறதில்ல. ப்ராமிசஸ் கண்டிஷன் வெயிட் பண்ணுது. ப்ராமிசஸ் கண்டிஷன் வந்து அதுவும் டைம் பேஸ்ட் ஆக்ஷன். அதுவும் ஒரு ஏசிங்க்ரோனஸ் ஆப்பரேஷன் நமக்கு தெரியும். சப்போஸ் தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. செட் டைம் அவுட் எப்படி ஏசிங்க்ரோனஸ் ஆப்பரேஷன் பண்ணுதோ அதே மாதிரி ப்ராமிஸ் ஃபங்க்ஷனும் ஏசிங்க்ரோனஸ் ஆப்பரேஷன் ஒரு ஏபிஐ கால் ஏசிங்க்ரோன் ஆப்பரேஷன். சரிங்களா? அப்போது அதுவும் வந்து எங்கே வெயிட் பண்ணோம்னா கால்பேக் கியூலையான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து எங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் கியூவில். சரிங்களா? முக்கியமாக நோட் பண்ணிங்க. செட் டைம் அவுட் வந்து என்னன்னா கால்பேக் கியூவில் வெயிட் பண்ணும். தென் மைக்ரோடாஸ்க் கியூவில் வந்து ப்ராமிஸ் ஐ மீன் ஏபிஐ கால் ப்ராமிசஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதில் வெயிட் பண்ணும். சரிங்களா? இப்போது இந்த வெயிட் பண்ணுற ஐட்டத்தை வந்து கால் ஸ்டாக்குள்ள வந்து புல் பண்ணி புஷ் பண்ணி விடணும். அது யார் பண்ணுறாங்கன்னா கால் ஸ்டாக் ஈவெண்ட் லூப் பர்சன் பண்ணுவார். சரிங்களா? அப்போ அந்த ஈவெண்ட் லூப் பர்சன் வந்து 2 ஐட்டத்தில் ஆள் இருக்காங்க. மைக்ரோடாஸ்க் கியூனும் சரி கால்பேக் கியூனும் பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா ஐ மீன் ஐட்டம் இருக்குது, கோடிங்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த வெயிட் பண்ணும்போது அந்த கேசஸில் யாருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கும் அந்த ஈவெண்ட் லூப் அப்படின்னா என்னன்னா ஈவெண்ட் லூப்போட ஜாபே என்னன்னா ஜஸ்ட் கூட புல் பண்ணி புஷ் பண்ணி யாருக்கு கால் ஸ்டாக்குள்ள யாருக்கிட்ட இருந்து மைக்ரோடாஸ்க் கியூவோ இல்லை கால்பேக் கியூலேருந்து புல் பண்ணி புஷ் பண்ணிடும். தட்ஸ் இட், அதோட வேலை. அப்போது இதுக்கு ப்ரியாரிட்டி என்ன கொடுக்கணும்? மைக்ரோடாஸ்க் கியூ பெஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா மைக்ரோடாஸ்க் கியூ வந்து ப்ராமிசஸோ இல்லை ஒரு ஏபிஐ இன்ட்ராக்ஷன் ஏபிஐ கால்ஸோ வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதால அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியும், மற்றபடி நார்மல் ஃபங்க்ஷனும் இல்லை செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் கேசஸில் இருக்கிறத வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியும் அது வந்து வச்சிருக்கு. இது வந்து கால்பேக் கியூ வந்து கால்பேக் கியூன்னு கிடையாது, மேக்ரோடாஸ்க் கியூன்னு சொல்லலாம். நல்லா நோட் பண்ணி மைக்ரோடாஸ்க் கியூ இஸ் டிஃப்ரெண்ட், மேக்ரோடாஸ்க் கியூ இஸ் டிஃப்ரெண்ட். மேக்ரோடாஸ்க் கியூ வந்து நம்ம வந்து கால்பேக் கியூன்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து கால் ஸ்டாக்கும் லைக் ஈவெண்ட் லூப்பும் அதுக்கப்புறம் மேக்ரோடாஸ்க் கியூவும் ஐ மீன் மேக்ரோடாஸ்க் கியூ ஆர் கால்பேக் கியூவுக்கு உள்ள ஒரு இந்த காம்பனண்ட்க்கு ஒவ்வொன்றும் தனித்தனி வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வெப் ஏபிஎஸ்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. வெப் ஏபிஎஸ்ன்னு சொல்லும் போது பேசிக்காக வெப் ஏபிஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால் கன்சோல் டாட் லாக், கன்சோல் டாட் டிஐஆர் டேப், தென் கன்சோல் டாட் லாக், சம் அதர் condition also, debugger also, then by default fetch API, then set time out function, அது வந்து asynchronous, right? The promises function இதெல்லாம் வந்து by default இருக்கிற web API. ஏன் அந்த web API ன்னு சொல்கிறேன்? API னா application programming interface, right? So web API நம்மளுடைய ப்ரௌசரில் by default ஒரு சில ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்பில்டாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஏபிஎஸ் தான் வெப் ஏபிஎஸ். பேசிக்காக நம்ம வெப் ஏபிஎஸ்ல என்ன பண்ணுவோம்? எக்ஸியோஸ்ன்றது வெப் ஏபிஎஸ், ப்ராமிசஸ் ஏபிஐ, தென் வேறு என்ன சொல்லுவோம்? ஃபெச் காலோ இல்லை ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் காலோ இதெல்லாம் வந்து ஏபிஐஸ், ரைட்? ஐ மீன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. ஆனால் வெப் ஏபினா நம்மளுடைய வெப் ப்ரௌசர்லேயே பை டிஃபால்ட்டாக ஒரு சில மெத்தட்ஸ், ஒரு சில ஆக்ஷன்ஸ், ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதால அது வந்து வெப் ஏபிஐ. அது வந்து நம்ம குளோபலாக எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். விண்டோ டாட் வச்சு கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோ டாட் ஃபெச்னு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயன்றது வெப் ஏபிஐ. சரியா? இந்த வெப் ஏபிஎஸ்க்குள்ள டைமர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த டைமர் தான் என்ன பண்ணுதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா லைக் அதுதான் வந்து இந்த நம்முடைய செட் ஆஃப் கோட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எங்கே போய் வெயிட் பண்ணுதுன்றது அந்த டைமருக்குள்ளே போய் வெயிட் பண்ணும். யாருக்குள்ளே? அண்டர் வெப் ஏபிஐக்குள்ளே. தென் அதுக்குள்ளே டைமருக்குள்ளே தான் வந்து என்னோடய செட் ஆஃப் ஒரு சில ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனோட ப்ராமிஸ் ஃபங்க்ஷனை வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெயிட் பண்ணி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து சொல்லும் உன்னோட டைம் முடிஞ்சிச்சு, நீ போயிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணு. அப்படியே எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஆல்ரெடி கோட் எக்ஸிக்யூஷன் வந்துருக்கு, பட் அங்கே வந்து இன்டர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும். அப்போ வெயிட் பண்ணுற பர்சன் வந்து கால்பேக் கியூ இல்லை மைக்ரோடாஸ்க் கியூ. இது வந்து கம்ப்ளீட் டீப் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்ல போகிறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஜஸ்ட் வந்து ஈவெண்ட் லூப்போட கிளியரான ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் நான் சொல்கிறேன். இந்த இமேஜினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் டயக்ராம் காமிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இது எப்பயுமே உங்கள் மைண்டில் இருந்தால் தான் கோட் எக்ஸிக்யூஷன் வந்து யாரும் இன்டர்வியூ கேட்கும் போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ், இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஈவெண்ட் லூப் இல்லாமல் இன்டர்வியூ கொஸ்டின் வராது. இன்டர்வியூ கொஸ்டின்காக கிடையாது, ஜாவாஸ்கிரிப்டோட கோட் எக்ஸிக்யூஷன் வந்து தெரியணும், சிங்க்ரோனஸ் ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனோட டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈவெண்ட் லூப் கான்செப்ட் தெரியாமல் எதுவும் சொல்ல முடியாது. ஆல்சோ இதில் இருக்கிற காம்போனன்ட் நான் சொன்ன மாதிரி கால் ஸ்டாக் கியூ இல்லை கால் ஸ்டாக், வெப் ஏபிஐ, ஈவெண்ட் லூப், மைக்ரோடாஸ்க் கியூ, மேக்ரோடாஸ்க் கியூ ஆர் வேறு என்னது கால்பேக் கியூன்னு சொன்னாலே இந்த ஒரு 4 கான்செப்ட் 4 பீப்புள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே சிங்க்ரோனஸ் ஏசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் போயிடும். தென் மேஜராக வந்து ஜேஎஸ் இன்ஜினோட ஒர்க்லோ வந்து நீங்கள் அதிகம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரி, ஸோ ப்ளீஸ்
இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நான் சொன்னது. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ப்ளஸ் கோட் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு பெரிய ஃப்ளோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். பை.